ஆமென். காட் பிளஸ் யூ. உட்காருங்க. கையை தட்டி கர்த்தரை நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். நமக்கும் கொஞ்சம் நேரம் அதிகமாகிடுச்சு. வேகமாக இன்றைக்கி ராபோஜனம் பந்தி இருக்குது. ஆக்சுவலாக இந்த நேரத்தில் யாருக்கும் நாங்கள் சான்ஸ் கொடுத்தோம் ஃபஸ்ட் வீக்கு. ஸோ நீங்கள் வந்ததுனால உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தோம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இன்னொரு காரியத்துக்கு கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார். கடந்த வாரத்தில் சொர்ணா அவங்க ஸ்ரீதர் ஐயா வந்து நாங்கள் ஸ்தோத்திரம் ஆமென். அவங்க வந்து மகளுக்காக ஐஸ்வர்யா மகளோட டெலிவரிக்காக வந்து நாங்கள் ஜெபித்தோம். கடந்த நாட்களில் அவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் நார்மலான டெலிவரியில் கர்த்தர் பிறக்கும்படி செய்தார். அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கலாமா? கர்த்தாவே இப்படி கருத்தில் சபா ஐஸ்வர்யா ஒப்பு கொடுக்குறோம். தகப்பன் ஆண்டவரே மகளுக்கு இரக்கம் பாராட்டி தகப்பனை ஸ்தோத்திரம். ஒரு அழகான பிள்ளையை பெற்றெடுக்கும்படி பலம் கொடுத்துருக்கிறீங்க. முழு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன். கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். பேசுகிற ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. நம்முடைய ஊழியத்தின் மூலமாக அங்கே பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் நம்ம சர்ச்சை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேலைகள் நடந்துகிட்ருக்குது. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜூலை மாதம் ஏற்கனவே சொன்னது போல் அதை டெடிகேட் பண்ண போகிறோம். ஜூலை மாதம் 17ஆம் தேதி டேட் வச்சுட்டாங்க. ஸோ இங்கேருந்து போய்த்தான் அதை நம்ம டெடிகேட் பண்ண போகிறோம். உங்களுக்குள்ளே அதுக்காக மிச்சம் ஏறக்குறைய இன்னும் 1,75,000 நம்ம கொடுக்குறோம். மொத்தம் 3,75,000 அது 2 லட்ச ரூபா கொடுத்தாச்சு. மிச்சம் வேலை நடந்துகிட்ருக்குது. இன்னும் போக்குவரத்து இருக்குது. போக வர இப்படி செலவுகள் இருக்கிறது. தேவைகளுக்காக ஆவியானவங்களோடு கூட என்ன ஏவுகிறாரோ அது செய்யுங்க. துரிதமாக நம்ம முன்னாடி கொடுத்தா தான் அவங்க கட்டிட வேலைகள் இது வேலை நடந்துகிட்ருக்குது. அடுத்த ஃபோட்டோ காம்பா. இதுதான் அந்த இடம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு தெரியுதா? இந்த பக்கம் தெரியலையா? சரிதா? சரி ஸ்தோத்திரம். சரி உட்கார. கொஞ்சம் முன்னாடி வந்து தள்ளி உட்காருங்க. இடம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. வரவங்களுக்கு இடம் விடுங்க. யாரும் வெளியே உட்கார விடாதீங்க. சேர்லாம் இருக்குது, உள்ளே உட்காரலாம். யாரும் வெளியே விடாதீங்க. எல்லோரும் உள்ளே உட்காருங்க. யாரா வெளியே இருக்கிறாங்களா? இல்லைப்பா தெரியுதா? சரி வேலை நடந்துட்டுருக்குது வெஸ்ட் பெங்காலில். அது நேபாளனுடைய பார்டரில், நேபாளம் இருக்கு இல்லைங்களா, அவருடைய பார்டரில் தான் சர்ச்சை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது தேவ கிருபையில் நம்ம செஞ்சுட்ருக்கிறோம். நம்ம சபை பேர் தான் அங்கே வைக்க போகிறோம். எபினேசர் விசுவாச ஜப வீடு தான். அங்கே போன வாரத்தில் போன சண்டே பிரைஸ்லோ நல்லலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ்ல. நமக்கு நேரம் இல்லை. வேகமாக இந்த மாத வாக்கு தத்துவத்துக்கு நம்ம செல்வோம். அல்லேலூயா. சத்தமே வரல. அற்ப மனிதரின் அவிசுவாச வார்த்தையை கேட்டு நீயும் சொராதே. இந்த உலகம் உன்னை பார்த்து கேவலமா பேசும். ஆமென். நீ ஏன் சாதிக்க போற? நீ ஏன் வீடு கட்ட போற? நீ எதை கார் வாங்க போற? நீ ஏன் கம்பெனிக்கு போக போற? நீ பிச்சைக்காரனாச்சே சொல்லும் போது தான் நீ ஒண்ணும் இல்லாதவன். அல்லேலூயா. அற்ப மனிதரின் அவிசுவாச வார்த்தையை கேட்டு நீயும் சோராதே. உனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார். யார் என்ன சொன்னாலும் நில்லாதே. உனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார். யார் என்ன சொன்னாலும் நில்லாதே. வெற்றி படிகட்டில் ஏறு. தோல்வி உனக்கில்லை நீ பாரு. வெற்றி படிகட்டில் ஏறு. தோல்வி உனக்கில்லை நீ பாரு. உயர்வை ஆனாலும் தாழ்வை ஆனாலும் உலக ரட்சகர் உன்னோடு. மரணம் ஆனாலும் ஜீவன் ஆனாலும் உலக ரட்சகர் உன்னோடு. கர்த்தருடைய பிள்ளைங்க அவரோட வாயில விசுவாச வார்த்தை இருக்கணும். என்ன வார்த்தை? நான் ஒடிசாவுக்கு போகும்போது சர்ச்சை தருவோன்னு சொல்லிட்டு வார்த்தை விட்டுட்டோம். ஏன்னா அதை நடத்துக்கிற மிஷனரி மக்கள் கூட்டத்துக்கு நான் போகும்போது அவங்க சொன்னாங்க, மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள்
நிறைய பேரை சேர்த்து ஒரு 4 லட்சம் ரெடி பண்ணி ஒரு சர்ச்சை கட்டுறதுக்கு செலவாகும். அப்படி தான் நாங்கள் சேர்த்து வருஷத்துக்கு ஒரு சர்ச்சு இல்லை 2 சர்ச்சு தான் எல்லாரும் சேர்த்து கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த மீட்டிங் போனேன், நான் சொன்னேன், நாங்கள் ஒரு சர்ச்சை எங்கள் சொந்தமாக கட்டுறோம், பணம் இல்லை. அல்லேலூயா. வார்த்தை மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் பிறக்கிற விசுவாச வார்த்தையை அனுதினம் சொல்லிப்பாரு, அற்புதம் நடக்கும் உன் வாழ்வில். விசுவாச வார்த்தையை அனுதினம் சொல்லிப்பாரு, அற்புதம் நடக்கும் உன் வாழ்வில். கோலியாத்தை வென்றதும் விசுவாச வார்த்தை தான், நீயும் ட்ரை பண்ணி முன்னேறு. கோலியாத்தை வென்றதும் விசுவாச வார்த்தை தான், நீயும் ட்ரை பண்ணி முன்னேறு. வெற்றி படிகட்டில் நீ ஏறு. ஆமென். தோல்வி உனக்கில்லை நீ பாரு, வெற்றி படிகட்டில் நீ ஏறு. தோல்வி உனக்கில்லை நீ பாரு. உயர்வே ஆனாலும் தாழ்வே ஆனாலும் உலக ரட்சகர் உன்னோடு. மரணம் ஆனாலும் ஜீவன் ஆனாலும் உலக ரட்சகர் உன்னோடு. அல்லேலூயா. ஆமென். அந்த பாட்டை பாடிக்கிட்டு தான் பாஸ்கர் அந்த பொண்ணு வீட்டுக்கு மேலே படிக்கட்டு ஏறி போகிற, வெற்றி படிக்கட்டுலேயே மலை மேலே இருக்குது. கர்த்தர் அருமையான பாடலை கொடுத்தா இன்னும் அது ரெக்கார்டிங் ஆகலை. கர்த்தர் சீக்கிரத்தை செய்வார். அல்லேலூயா. ஆமென். இந்த மாத வாக்கு தத்துவத்துக்கு சென்று விடுவோம். ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இப்பொழுதும் மகளே, இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். அல்லேலூயா. உனக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை செய்வேன். அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி தான், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம். அல்லேலூயா. பயப்படாதே. அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது இந்த ரூத் ஒன்றுமில்லாதவளாக, ஸ்தோத்திரம் ஆமென், கணவனை இழந்தவளாக, நான் நினைக்கிறேன் அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2வது அவருடைய உயரிய எண்ணம், இந்த நான் என்னை திருமணம் செய்த இந்த மாமியார் வீட்டுக்கு அவங்க கணவரும் இல்லை, பிள்ளைகள் இல்லை, நானும் கைவிட்டு போனால் அவங்க எங்கே நிற்கதையாக நிற்பாங்களோ, நான் இளமையாக இருக்கிறேன், நான் உடைச்சியாவது அவங்களுக்கு சோறு போடுவேன்ற உயரிய சிந்தை படைத்தவளாய் இருந்தார். அல்லேலூயா. ஆமென். அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, நான் எங்கே போக போகிறேன், மாமியாரை நம்பி போகிறவன் எங்கே தங்க போகிறேன், ஸ்தோத்திரம் என்ன சாப்பிட போகிறேன், எல்லாம் ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த மக ஸ்தோத்திரம் ஆமென் எருசலேமுக்கு திரும்பி வந்தா. அல்லேலூயா. ஆமென். பேசுகிற சகோதரர் சொல்லும்போது அவருடைய சாட்சியில் இல்லை, அடுத்தது வேலைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறது தெரியல, ஆனால் கைவிட்டுட்டாரா? கைவிட மாட்டாருங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் அவர் நம்பி வந்தார்களோ அவருடைய வெட்கப்படுத்த அவருக்கு பழக்கமே கிடையாது. அல்லேலூயா. ஒருவேளை கைவிடப்பட்டது போல தெரியும், அவர் நம்ம விட்டு விலகுகிறது போல தெரியும். அல்லேலூயா. ஆனால் அவர் ஒருபோது கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆமென். பேசுகிற ஸ்தோத்திரம். ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அக்னியிலே நீ வேகும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அக்னி ஜுவாலை உன் மேல பற்றாது, சிங்கக்கேவிலே உன்னை போட்டாலும் உன்னை காப்பாற்றும்படி அவர் உனக்காக இறங்கி வருவா. அக்னி சூளையில போட்டாலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலை மாற்றி ஒரு அந்த அக்னியுடைய மனம் கூட உன் மேல அவன் வீசாதபடி காத்துக் கொள்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அடுத்த என் வாழ்க்கை எப்படி இருக்கும் நினைத்து கொண்டிருந்த மகளை பார்த்து தான் சொல்றாரு, போவாஸ் நீ பயப்படாதே. அல்லேலூயா. நீ என்ன பண்ணாத, பயப்படாதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆமென். நான் உனக்கு துணை நிற்கிறேன், அவர் நமக்கு பக்கத்தில் இருக்கிறார். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அநேக நேரத்தில் பலவிதமான பயங்கள், வீட்டை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வருமானத்தை குறித்து, அநேக கடன் பிரச்சனை இல்லை,
கடன் வந்து கழுத்தை பிடிக்க போறானே, என்ன பண்ண போறோம் தெரியலையே, வாங்கிட்டோமே. ஸ்தோத்திரம். யார் வந்து நிப்பான்? அல்லேலூயா. நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள், ஒருவேளை வியாதி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இருக்குமோ, எப்படி நடக்குமோ தெரியல, இந்த பலவீனம் வந்து விட்டது. அல்லேலூயா. பயம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டவர்கிட்ட ஒரு பூரணமான அன்பு இருக்குமானால் அந்த பயம் புறம்பே போயிடும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் அன்புள்ளவர். அல்லேலூயா. நம்மை காப்பாற்றும்படி ஜீவனை கொடுத்தவர். அவர் மேல ஒரு பூரண அன்பு உனக்கு இருக்குமானால் எந்த விதமான பயமும் உனக்குள்ள வராது. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குமானால், அல்லேலூயா, நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. கையை குலுக்கி சொல்லுங்க, பயப்படாதீங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு விதமான பயம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு விதமான கலக்கம். அல்லேலூயா. உண்மையாகவே தேவனிடத்தில் பூரண அன்பு உனக்குள்ள இருக்குமானால் அந்த பயம் வெளியே போயிடும். அல்லேலூயா. அந்த பயம் என்ன பண்ணும்? வெளியே போயிடும். அல்லேலூயா. பயப்படாது, ஒன்றை குறித்தும் பயப்படாது. அல்லேலூயா. ஆமென். அவர் நமக்கு நான் உன்னோடு கூட இருக்கிற வாக்கு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அடுத்ததுபடி நான் பார்க்கும்போது ஸ்தோத்திரம். ஆமென். இந்த இடத்துல ஸ்தோத்திரம், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அல்லேலூயா. என்ன செய்வாரா? உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த போவாஸ் ஒரு மனிதன். இவன் கடவுள் சொன்ன வார்த்தை இல்லை, ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தை. உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஏன்னா அவனுடைய மாமியார் தன்னுடைய ஊருக்கு திரும்பி வரும்போது ஸ்தோத்திரம் ஆமென், ஒன்றுமில்லாதவளாக வந்தார். அல்லேலூயா. வாசித்து பார்க்கலாம். ரூத்தின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்களானால் 20-21 வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். மாறாள் அப்படின்னாக்கா கசப்பு. அல்லேலூயா. என்ன பூ? கசப்பு. வாழ்க்கையே கசப்பா போச்சு. என் வாழ்க்கை எல்லாம் கசப்பு. ஏன்னா நீங்க எல்லாம் சொல்லுங்க, மாறாள் என்று சொல்லுங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளிட்டார். எதில் கட்ட கவனிக்கிறீங்களா? கவனிங்க. இந்த வசனம் வார்த்தைக்கு ஒரு வரும். இந்த தேவ பிரசனத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. மகிமையான நேரம் அது. அல்லேலூயா. இது கிருபையின் நேரம். ஆமென். பேசுகிற ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். பேசுகிற ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளிட்டார். அநேக நேரத்தில் இந்த கசப்பு என்று வாழ்க்கையில் வரும்போது அது வேதனையாக இருக்கும். இல்லை? ஸ்தோத்திரம். இயேசுக்கு கூட அவர் சாகும்போது தாகமாக இருக்கிறேன்னு கேட்டபோது தண்ணீர் கொடுக்கலங்க, கசப்பு கலந்த காடி தான் கொடுத்தாங்க. அல்லேலூயா. அவரே மரணத்துக்குள்ள போராடிட்டு இருக்கிறாரு. உயிர் போகிறது. ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் தாகமாக இருக்கிறேன்னு கேட்கும்போது எதை கொடுக்குறாங்க? கசப்பு கலந்த காடியை கொடுக்குறாங்க. அதுக்குன்னு எடுத்து வந்தானுங்களோ தெரியல. அந்த கசப்பு கலந்த அந்த தண்ணியை தேடி எடுத்து தண்ணி கேட்டால் அதை கொடுக்கலாம் எடுத்து வந்தாங்களே தெரியல. என்ன ஒரு பொல்லாத மனிதர்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை கசப்பான பாதையில் போயிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அது நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா. ஆமாம். நம்முடைய வாழ்க்கையை கசப்பானதை இனிப்பாய் மாற்றக்கூடும். ஒரு நேரம் வரும். அல்லேலூயா. அந்த வாழ்க்கையை தேவன் இனிப்பாய் மாற்றுவார். அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். என்னை என்ன பண்ணி வச்சிட்டாரு? வெறுமையாய் நான் நிறைவுள்ளவளாய் போனேன். ஆனா உண்மையாது பஞ்சத்துல தான் போனாங்க அவங்க. பஞ்சமே அவளுக்கு நிறைவுள்ளதா தெரிஞ்சிருக்குது இல்ல? பஞ்சத்துல தான் ஊர் விட்டு போனாங்க. அவ சொல்றா, நான் நிறைவுள்ளவளாய் போனது அது சாப்பாட்டை சார்ந்ததோ பஞ்சத்தை சார்ந்தது அல்ல, என் கணவன் என் 2 பிள்ளைகளோடு போனங்க. அந்த நிறை என் குடும்பத்தில் நிறைவா போனேன். ஆனா எல்லாம் இழந்து போய் வெறுமையாய் வந்தேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். நிறைவுள்ளவளாய் போனேன். எப்படி வந்தாரா? என் வாழ்க்கை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இவ வாழ்க்கையே உண்மையில் கூட வந்திருக்கிறோட வாழ்க்கை எப்படி இருக்க யோசிச்சு பாருங்க. இல்லை? இவளை நம்பி வந்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க யோசிச்சு பாருங்க. ஆமென். ஆனாலும் கூட ஸ்தோத்திரம், இந்த ரூத்
ஸ்தோத்திரம். மாமன் அந்த ஒர்பாலையும் அந்த மாமியார் அந்த ரூத்தையும் முத்தம் செய்து நீங்கள் போயிடுங்க உங்கள் வீட்டுக்கு போகும்போது. ஆனால் ரூத் இவளை விடவில்லை. அல்லேலூயா. உன் தேவன் தான் என் தேவன், நீ போகும் இடத்துல நான் வருவேன், நீ தங்க இடத்துல தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. ஒரு உறுதித்தன்மையை இந்த ரூத்துடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். அல்லேலூயா. அநேக நேரத்தில் ஸ்தோத்திரம் மாமன் நல்லா இருக்கும்போது 4 பேர் இருப்பாங்க, நல்லா இருக்கும்போது 4 பேர் வந்து தேடி வருவாங்க, விசாரிப்பாங்க. ஆனால் கீழே விழுதுட்டே வச்சுக்க, யாரெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்கதோ அவர்கள் தான் கசப்பான வார்த்தைகளை பேசுவாங்க. யாரெல்லாம் நீ எதிர்பார்த்தியோ இவங்கெல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க, இவங்க பார்த்துக்குவாங்க நினச்சினா அவர்கள் தான் உனக்கு விரோதமாக செயல்படுவாங்க. அவங்களாம் தேடிக்கிந்து அவங்களா வச்சுக்கிந்து அனுபவிக்கிட்டோம். அல்லேலூயா. கை கொட்டி சிரிக்கிற அந்த ஒரு கூட்டத்தின் மத்தியிலே அல்லேலூயா கர்த்தர் உனக்காக ஒரு விளக்கை ஏற்றுவார். விசுவாசிக்கிறியா? இந்த ரூத்து ரொம்ப அழகா சொல்லுகிறார், உன்னுடைய ஜனம் தான் என் ஜனம். அல்லேலூயா. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீ தங்குகிற இடத்துல நான் தங்குவேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு ரூத்துக்கிட்ட இருந்ததை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை வெறுமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆமென். பேசல ஸ்தோத்திரம். பேதுருடைய வாழ்க்கையில் இரவு முழுவதும் ஆமென் பிரயாசப்பட்டுட்டு ஒரு மீன் கூட கிடைக்காம அந்த படகை வளசிட்டு இருக்கிறான். லூக்காவின் புத்தகத்தில் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் லூக்கா 2வது வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். நல்லா கவனிங்க. கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை என்ன பண்றதுனால அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்று ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போது அந்த படகுலி ஒன்றில் ஏறினார். அல்லேலூயா. அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகுல உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். 2 படகு இருந்தது, ஒரு படகுலை கர்த்தர் ஏறினார். ஸ்தோத்திரம். ஆமென். கீழே வாசிக்கலாம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. நல்ல கவனிங்க. சில நேரத்தில் நாம் வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலை, எவ்வளோ பிரயாசம், எவ்வளோ ஓட்டம், ஆனா வர்ற வருமானம் எல்லாம் பொத்தல் பாக்கிட்ட போன மாதிரி போகுது இல்ல. அது எப்படிதான் வருது, எப்படி போகுதுன்னே தெரியல, நிக்க மாட்டேங்குது. நிறைய பேர் குடும்பத்தில் பிரச்சனை தான். ஸ்தோத்திரம். எந்த வழியில வருது எந்த வழியில போகுதுன்னு தெரியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். முதல்ல பகல்ல மீன் இருக்குது கிடையாது. 2வது இவன் மீன் பிடிக்கிறதுல வல்லவன். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். கடலிலேயே வாழ்க்கையே கடல் தான். அல்லேலூயா. ஆனால் அவனுக்கு தெரியாத ஒன்றை தேவன் அவனுக்காக வைத்திருந்தார். ஒருவேளை நம்முடைய மனித முயற்சியில மனித மூளையில சில திட்டங்களை போட்டு செயல்பட்டு இருப்போம். ஆனால் தேவன் அதை உடைத்து ஒரு புதிய பாதை உனக்காக உருவாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? உன்னுடைய சுய முயற்சி எல்லாம் தோல்வியாய் போய்விடும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படியும் போது வாழ்க்கை அற்புதமாய் மாறும். அல்லேலூயா. பாருங்க, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன்னு போட்டா அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக, பாருங்க, தங்களுடைய வலை கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார். எந்த பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து அதன்படி செய்கிறார்களோ அவனுடைய படகு எப்போவே நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. அவனுடைய படகு எப்போதும் நிரம்பி வடியும். விசுவாசிக்கிறீங்களா? இவன் படகு மாத்திரம் இல்லைங்க, இன்னொரு வெயிட்டிங்ல இருந்து பாருங்க, அந்த படகை கூப்பிட்டு அந்த 2 படையும் ரொம்பது. கையை தட்ட மாட்டோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் அற்புதத்தின் தேவனா இருக்கிறான். இவ சொன்னா என் வாழ்க்கையை கசப்பாக்கிட்டாரு, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்போது ஸ்தோத்திரம். ஆமென், வெறுமையா வந்துட்டேன்.
வெறுமையா இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் இப்போது அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை எதை குறித்தும் நீ பல விஷயங்களை குறித்து வெறுமையாக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு தத்துவம் சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அல்லேலூயா. உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் அந்த வெறுமையான அந்த படகை நிரப்பினார். ஒரு மீன் கூட அகப்படல. அந்த வசனம் சொல்லுகிறது, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படல. ஒரு மீன் கூட, ஒரு பேருக்காவது ஸ்தோத்திரம் சின்ன மீனாவது கிடைக்குமா பார்த்தா அது கூட கிடைக்கல. மீன்லாம் யார் பிடிச்சிருக்கிறீங்க? மீன்லாம் யார் பிடிச்சிருக்கிறீங்க? ஆஸ்தவ தூக்குறாங்க. அது எடுத்துட்டு போய் தூண்டியில் போட்டால் வெறுப்பாக போட சில இடத்துல கிடைக்கவே கிடைக்காது. அந்த பக்கம் பார்த்தா வேற ஆளுக்கு பார்த்தா பெரிய பெரிய மீனாக கிடைக்கும். அங்கே போய் போட்டு பார்ப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தா நிறைய மீனாக கிடைக்கும். அல்லேலூயா. காற்று கிடக்கணும் இல்லை? இவன் வலையை வீசி வீசி பார்க்குறான், ராத்திரிலாம் வீசுறான், காற்று இருக்கிறான், எடுக்கிறான், ஒரு மீன் மாட்டல. அல்லேலூயா. அதுதான் இந்த பாடல் சொல்லுகிறது, வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படைகள் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படைகள் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை, சொல்லுவோம், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய படகை நிரப்பக்கூடிய வல்லம் மட்டும் உண்டு. அல்லேலூயா. வெறுமையாய் வந்தேன்னு சொன்னா, ஆனா கர்த்தர் வாழ்க்கையை மாத்திட்டாருங்க. அல்லேலூயா. ஆமென். அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் கூடும். விசுவாசத்தை விட்டு நம்ம விலகவே கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாதையை விட்டு எந்த காரணத்தை கூட என்ன பண்ணக்கூடாது, விலகவே போயிட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. எடுத்த முடிவில் சரியா இருக்கணும். அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய படகு இன்னும் வெறுமையா இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். இன்னும் நிரப்பப்படலை. ஏன் தெரியுமா? அவருடைய வார்த்தையின்படி நாம செய்கிறது கிடையாது. இல்ல, அவருடைய வார்த்தையின்படி நம்ம என்ன படுத்தல செய்யறது கிடையாது. அதனால நம்முடைய படகு நிரப்பவே மாட்டேங்குது, குறையாவே இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய சொல்ற, உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறேன், இல்ல, உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. இங்க பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்கே பயப்படாதே, உன் வார்த்தையின்படியே என்ன பண்ணு, ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அல்லேலூயா. இங்கே எலியாவை தேவன் குறிப்பிட்ட நாள் வரையிலும் அந்த கேரி தாற்றாண்டையில போஷித்தார். ஒரு காகம் அவருக்கு அப்பமும் இறைச்சி கொண்டு வந்து போஷித்தது. அந்த கேரி தாற்ற தண்ணீரை அவர் குடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தார். ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றாய் தெரியும், 3.5 வருஷம் மழை கிடையாது. அந்த 3.5 வருஷம் மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்து ஜெபித்தவரே இவர் தான். இப்போ இவருக்கும் வயிறு இருக்குல்ல. அல்லேலூயா. இப்போ இவருக்கு பசி எடுக்குது. இவர் போஷிக்கிறதுக்கு தேவன் காகலுக்கு கட்டிட்டார். இல்லை, காகத்துடைய சுபாவம் என்னது, புடிங்கின்னு போயிடுது. ஆனால் அதையே மாற்றிட்டார் பாருங்க. இப்போ தேவன் காக்காவை வச்சு போஷிக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவன் நினைச்சா யாரை கொண்டு போஷிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எதை கொண்டு போஷிப்பார். அழைத்த தேவன் ஒரு நாள் அழைப்பு என்ன பண்ண மாட்டாரு, மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அழைப்பு என்ன பண்ண மாட்டாரு, ஆமென், மறக்கவே மாட்டாருங்க. உன்னை எப்படி போஷிப்பார், யாரை கொண்டு போஷிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பாருங்க,
இவன் அந்த தண்ணீர் வற்றி போயிட்டு. அப்போது அவன் கேட்குறான், ஐயா என்னால் பட தெரியலையே, தண்ணி வற்றி போச்சு. இப்போ தண்ணி தாகம் எடுக்குமே, இறைச்சி அப்பம் கொடுக்குது, நான் தண்ணி தாகத்தான் என்ன பண்ணுறது, தண்ணி இல்லை, அடிச்சிக்கிச்சுன்னா இருக்கிற தண்ணி தொண்டை அடைபட்டு போயிடுவேன். அப்ப ஆண்டு சொல்றாரு, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். பாருங்க, அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஒரு பணக்காரனுக்கு கட்டளையிட்டேன் சொன்னா கூட பரவாயில்ல. இவரு நம்பி போறார், ஆஹா அங்க அருமையான வீடு இருக்கும், நல்ல சாப்பாடு, சிக்கனு மட்டனு பீஃபு A to Z மொத்தம் இருக்கும் அப்படின்னு போய் அந்த வீட்டில் போய் பார்த்தா அந்த அம்மா விறகு பொறிக்கணுது. எந்த அம்மா? சாரி பார்த்த வீட்டை கண்டுபிடிச்சின்னு போகிறதுக்குள்ள போதும் போதும் ஆச்சு. சோத்திர மாமன் போய் கண்டுபிடிச்சிட்டு போனாக்கா அது என்ன பொறிக்கணுக்குது? ஓ உள்ளே தான் இருக்கும் வெயிட்டா, சாப்பாடு செய்யத்தாக்க. அம்மா இங்கே வாமா அப்படின்னு. ஐயா வாங்க சொல்லுங்க ஐயா. அவர் பார்க்கவே தெரியும், எலியானாவே அந்த உடையில ஒரு தீர்க்கதரிசி தெரியும். அவர் பார்த்து என்ன பண்றாருன்னா, வாசிக்கலாம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களஞ்சியத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகுகள் பொறுக்கிறேன் என்றாள். பாருங்க, அட்ரஸ் கொடுத்து அனுப்புற ஆள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அட்ரஸ் கொடுத்த அனுப்புற ஆள் எப்படி இருக்குது பத்தியா? இவனே பஞ்ச பரதேசி, இவனுக்கு சாப்பாடுக்கு லாட்ரி. அட்ரஸ் கொடுத்து அனுப்புற ஆளாவது கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல. அது வேற கட்டளை இட்டுட்டாராம், விதவிக்கு கட்டளை இட்டாராம். கட்டளை இட்ட மாதிரி இருக்குது அங்க. அந்த அம்மா சொல்லுது, நான் 2 விறகு பொறுக்கிறேன், அந்த விறகு பொறுக்கி நானும் கொஞ்சமாக இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை ரொட்டி சுட்டு நானும் என் பிள்ளைய செத்து போதான் இருக்கிறோம். செத்து போதான் இருக்கிற இடத்துக்கு அனுப்புறேன். சில நேரத்தில் ஊழியத்தில் சில வீட்டுக்கு போக சொல்லுவோம், அங்கே பார்த்தா நம்மளை விட மோசமான நிலைமை இருக்கும். ஐயோ தோத்துறோம் ஆண்டவரை. ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். யாருன்னா தோத்துற விஜயாமா வீடு. அப்போ சின்ன வீடு இருந்தது. அவன் வீட்டுக்கு ஜெபம் பண்ணது போகும்போது ரொம்ப சின்ன வீடாக நாங்கள் அதில் தான் எல்லாம் சின்ன உருவம் கூட எல்லாம் வச்சுருப்பாங்க. ஜெபம் பண்ணிட்டு போகிறேன், ஒரு அம்மா பக்கத்துக்கு ஓடியாந்தது. பாஸ்டர் தோத்துறோம் பாஸ்டர், வயசானவங்க, தோத்துறோம் பாஸ்டர், சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு பாஸ்டர், எனக்கு சமட்டியில் அடிக்கிற மாதிரி இருக்கு, பாக்கெட்டை தேடி பார்க்குறேன், ஒரு 50 ரூபா கூட காணும். ஐயோ ஏன் நிலைமை பற்றி அப்படி இருக்குது? தோத்துற ஆண்டவரை ஒன்றும் புரியல. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு பாஸ்டர், வேலைக்கே போகல, நான் வீட்டு வேலை செய்கிறேன், வீட்டு வேலை யாரும் சேர்த்துக்கல, வேலைக்கு போகலன்னு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன பண்ணுறதான்னு யோசிச்சுக்கும் போது விஜயாமாவுடைய மகன் ஓடியாச்சு, லட்சுமி. திப்பு திப்புன்னு ஓடியாச்சு, பாஸ்டர் பாஸ்டர் ஆச்சு. தோத்துறமா பாஸ்டர், பிடிங்காச்சு. கை நான் வீட்டில் என் தேடுவாங்க பாஸ்டர், போகிறேன் பாஸ்டர் போயிடுச்சு. வந்துச்சு, கொடுத்துச்சு, ஓடி போச்சு. தெரிப்பா 100 ரூபா இருந்தது. ஆஹா கர்த்தர் காப்பாற்றி விட்டார். அல்லேலூயா. உடனே அந்த அம்மா, அந்த வாமா இந்த பிடிமா, முதல்ல அரிசி வாங்கி சாப்பிடுமா. அல்லேலூயா. அந்த அம்மா என்ன நடக்குதுன்னு தெரியல, இட்டு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சில நேரத்தில் நம்ம ஒன்றுமே இல்லாத ஆளை தூக்கி தோத்திரம் போய் கொண்டு போகிற ஆள் அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. அந்த அம்மா அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுச்சு. ஒரு ஸ்தோத்திரம் ஹெட்மிஸ், ரிட்டையர்டு ஹெட்மிஸ் வீட்டில் வேலைக்கு போயிடுச்சு, கிறிஸ்டின் அவங்க. அங்கே போய் சொல்லிக்குது, இது மாதிரிங்க நான் ஒரு நாள் பசியில் இருந்தேன், ஒரு பாஸ்ட் வந்தார், அவர்கிட்ட காசு இல்லை, நான் சொன்னேன் பசியாக இருக்குதுன்னு. அப்போ திடீர் ஒருத்தவங்க வந்து அங்கே 100 ரூபா கொடுத்தாங்க, அதை வாங்கி அப்படியே கொடுத்துட்டாரு. அப்படின்னே இப்படி பாஸ்ட் இருக்கிறாங்களா, நம்பர் கொடு அப்படி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, பாஸ்டர் நீங்கள் பாஸ்டர் தானே? ஆமாங்க, கொஞ்சம் என் அட்ரஸ் வீட்டுக்கு வாங்கலைண்ணா. அந்த வீட்டுக்கு போனால் ஒரு வீட்டில் மெத்த வீடு, மாடி வீடு. அங்கே போனேன், 1500 ரூபா செக்கு போட்டு, பாஸ்டர் உங்களுக்கு வச்சுக்கன்னு கொடுத்தாங்க. நான் கொடுத்தது 100 ரூபா. பாருங்க, சில நேரத்தில் கர்த்தர் சொல்லுவார், கொடு, உனக்கு இல்லைனா கூட கொடு. அல்லேலூயா. இந்த இடமே அப்படித்தான். இந்த அம்மா இவரு பசியில் போய்க்குது, அந்த அம்மா சாப்பிட்டு செத்து போகலான்ற நிலையில அந்த ஸ்தோத்திரம் விறகு பொறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சொல்றாரு, முதல்ல எனக்கு செஞ்சு கொடுன்றாரு. நல்லா இருக்குதா? வந்துக்கிற ஆள் என்ன பண்ணோம்? சரிம்மா நீங்க சாப்பிட்டு மிச்சம் மீதி இருந்தால் கொடுங்கன்னு சொன்னா பரவாயில்ல. அவர் சொல்றாரு, முதல்ல என்ன பண்ண, எனக்கு முதல் அடை எடுத்து எனக்கு செஞ்சு கொடு, அப்புறம் சாப்பிடலாம். நீ எப்படி இருக்கு அந்த அம்மாக்கு? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வருத்தமான ஒரு விஷயம் இல்லை.
இவரு நினைச்சுப்பாரு எலியா அமிச்சா இருப்பார் அட்ரஸ் கொடுத்து ஒரு பெரிய மத விட பார்த்து அனுப்பக்கூடாது. சில நேரத்தில் ஊழியத்தில் கூட அப்படிதான் நடக்கும். அல்லேலூயா. நான் யோசிப்பேன், ஆண்டவரே இந்த சாஸ்திரி நகரில் ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது பயங்கர கஷ்டமா இருக்கிறாங்க, இவங்ககிட்ட தான் என்ன அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. யார்கிட்ட? ஒண்ணுமே இல்லாத ஆளுகிட்ட தான் தேவன் அனுப்புவார். ஏன் தெரியுமா? அவங்களை உயர்த்தும்படியாய். அவர்கள் கொடுக்கிற சின்ன காணிக்கை வாங்கி அவங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் சிறியவனை உயர்த்தி புரிதல்தோம். ஆமென். இல்ல எதிர ஊத்து வரான் குப்பையில் உயர்த்தி அவன் ராஜாக்களோட அப்படிதாங்க உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரை எங்க சபையில கோட்டீஸ்வரர் வேணும் நான் கேட்க மாட்டேன், எங்க சபையில வர்ற ஆட்கள் கோட்டீஸ்வரர் மாற்றுங்கன்னு கேட்கிறேன். அல்லேலூயா. கோட்டீஸ்வரனை நான் தேடி போக மாட்டேன், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பான்னு சொல்லி ஜெபிக்க மாட்டேன். ஆனா சபைக்கு வரவர்கள் என்ன பண்ணுங்க? சத்தமா வரலையே. சபைக்கு வரவர்கள் என்ன மாத்துங்க? அவங்க வருமானத்தை ஆசீர்வதிங்க. செய்வாரா செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. இப்ப நான் கேட்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? வந்த நிலையை விட இப்ப இருக்கிற நிலைமை எப்படி இருக்கிறீங்க? நிறைய பேர் கையை தூக்குவேல, அட போயா அப்படின்ற மாதிரி, போ மேன், ஏன் மேன், கோ மேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வெறுங்கையா சபைக்கு வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி, வெறுங்கையாய் சபைக்கு வந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி, எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். ஆஹா எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். ஓ உம்மை நம்பி வந்தே நான் வைக்கப்படல, உங்கையை என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தே நான் வைக்கப்படல, உங்கையை என்னை கைவிடல. அல்லேலூயா, ஆமென். அவரை நம்பி வந்தவங்க வைக்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. ஆலயத்தை ஆரம்பித்த நாட்கள் பார்க்கிறேன், சபைக்கு கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களை நான் சிந்தித்து பார்க்கிறேன். வரும்போது வெறுமையாய், அல்லேலூயா, கஷ்டத்தோட, அடுத்த வேலை இருக்காது, வேலை இல்லாமல் இருப்பாங்க, கல்யாணம் ஆகிறதுக்கான சூழ்நிலை இருக்கும், கல்யாணத்துக்கு பணம் இருக்காது, படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது, வாடகை வீட்டில் இருப்பாங்க. அல்லேலூயா, ஆமென். வறுமையில் இருப்பாங்க. ஆனால் இந்த சபையில வந்த பிறகு கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. இப்போ கூட 2 பேர் வீடு கட்டின்னு இருக்கிறாங்க நம்ம சர்ச்சுக்கு வரவங்க கூட. நானும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுக்கிறேன். மேலே 3 பேர் நடந்துகிட்டே இருக்கும். படிக்க வேண்டிய காரியத்தில் கர்த்தர் பணத்தை கொடுத்து படிக்கிறதுக்கான வாசலை தேவன் தரப்பா. விசுவாசிக்கிறீங்களா? சத்தமே வரலையே. ஆமென். லோகேஸ்வரி அழுதுகிட்டே வருது. அந்த மதனப்பள்ளிக்கு ஸ்தோத்திரம் போயின்னு இருக்கிறோம் காரில். அட இங்கே தொடங்கினது அங்கே முடிக்கிறவரும் அழுதுங்குது. ஆமாம், ஏமா அழுற? நான் என்ன பண்ண போகிறேன் தெரியல பாஸ்டர், என் பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு பாஸ்டர் நான் என்ன பண்ண பாஸ்டர். நான் கையை பிடிச்சி பயப்படாதம்மா, கற்று பார்த்துக்குவார். நான் என்ன பண்ண போகிறேன் தெரியல பாஸ்டர். இப்போ 3வது வருஷம் முடிக்க போகுது. கையை தட்டுங்களேன், பிஎஸ்சி நர்சிங். தேவனுக்கு ஒரு நாள் கைவிட மாட்டாரு. அல்லேலூயா. இங்க வெறுமையாய் வந்தவர்களை, இல்லாத இருந்தவர்களை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வெறுமையான படகு அவருக்கு தெரியும். ஸ்தோத்திரம், ஆமென். இந்த எலியாவுடைய நிலைமை ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும், இவர் அம்ச வீடு ஒண்ணு இல்லைன்னு தெரியும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அந்த அவன் மறுபடியும் மழை பெய்கிற வரையிலும் அந்த எண்ணெயை குறையவே இல்லை, மாவு குறையவே இல்லை. கையை தட்ட மாட்டோமா? அல்லேலூயா. குறையவே இல்லாதவ ஆண்டவர் நடத்திக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. அல்ல அல்ல எப்படி சொல்லுங்க? அல்ல அல்ல வந்துகிட்டே இருக்குதுங்க. ஸ்தோத்திரம். மாவு எடுக்கிறாங்க, அடுத்து மாவு வந்துடுது. அல்லேலூயா. எண்ணெய் ஊத்துறாங்க, அடுத்து எண்ணெய் வருது. எந்த இடத்துல அறுவடை பண்ணாங்க, எங்க விதைச்சாங்க, எங்க அதை காய போட்டாங்க, எந்த மிஷினை அரைச்சாங்க, யார் போய் அரைச்சின்னு வந்தது, எதுவுமே தெரியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த இடத்துல எண்ணெய் பிடிச்சாங்க, எந்த எண்ணெய் அது வச்சிருந்தாங்க, எதுவுமே தெரியாது. எண்ணெய் வந்ததுங்க. கையை தட்டி அல்லேலூயா. அந்த 5 அப்பம் 2 மீன், சின்ன பையன் கையில இருக்கிறவல்ல 5 அப்பம் 2 மீன் தான் அது. ஸ்தோத்திரம்.
சீசன்கிட்ட போகும்போது 5 அப்பம் 2 மீன் தான். ஆனா இயேசுடைய கையில போன போது அதை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுத்தார். அந்த 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷன் சாப்பிட மீதி 12 கூரை. அல்லேலூயா. வைப்பாரா வைக்க மாட்டாரா? அவரை நாம் இன்னும் பெரியப்படுத்துவோம். அவர் அற்புதத்தின் தேவன். நம்ம என்ன பண்றோம்? நேற்று 5 அப்பம் 2 மீன் கொடுத்துட்டாரு, சாப்பிட்டோம், நான் நல்லா ஆயிட்டோம். அடுத்தது என்ன கொடுப்பாரு? தங்கம் வைரமா மழையான பெய்வாரா? கொடுத்ததுக்கு நீ நன்றி உள்ளவனாயிரு இரு. அல்லேலூயா. உன்னை உயர்த்தினதுக்கு எப்போதுமே நன்றி உள்ளவனாயிரு. அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? இது கிடைச்சிருச்சு, அடுத்தது கிடைக்குமா? கிடைச்சிக்குது, நன்றி சொல்லுப்பா. அல்லேலூயா. உன்னை இந்த அளவுக்கு உயர்த்தினாரே, அதுக்கு நன்றி உள்ளவனா இரு. நம்ம என்ன பண்றோம்? இது கிடைச்சிருச்சு, அடுத்தது எப்ப கிடைக்கும்? அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நன்றி உள்ள இருதயத்தை. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். பாருங்க, கொடுக்கிற விஷயத்துல ஆண்டவர் நீ கொடுன்னு சொன்னாரு, அவ கொடுத்தா குறைவே இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பேச குறையில்லாம தேவன் நடத்துகிறார். ஆமென். பேச ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் குறைகளை நிறைவாக்குகிற தேவன். பயப்படாது. ஒன்றை குறித்து என்ன பண்ணாத, நீ நாளை தினத்தை குறித்து என்ன பண்ணாத, கவலைப்படாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பேசல ஸ்தோத்திரம். எத்தனையோ விதவைகள் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தில் இந்த சாரிபாத்தை பற்றி சொல்லுகிறார். லூக்காவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 25, 26 வாசிக்கலாம். லூக்காவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 25, 26 வாசிக்கலாம். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரேபத்தா ஊரில் இருந்த ஒரு விதவையிடத்துக்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லேலூயா. இஸ்ரவேலிலே அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆனா சாரிபாத்தில் சரப்தா ஊரால் இருக்க விதவைகள் தான் அனுப்பினாரு. நல்லா புரியுதா? இதை கொஞ்சம் உங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. உங்க சொந்தக்காரங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, உங்களை தெரிஞ்சவங்க உங்களோட ரொம்ப பக்திமானா இருக்கிறாங்க, சிறப்பா இருக்கிறாங்க. இந்த ஊர்ல சோத்திரம் நீங்க இருக்கிற பகுதியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களெல்லாம் விட்டுட்டு உங்களை தேர்ந்தெடுத்தார். எதுக்காக தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர் அனாதி தீர்மானம். அல்லேலூயா. அனாதி தீர்மானத்தின் பிரகாரம் தேவன் உங்களை முன்னறிஞ்சிட்டாரு. சும்மா இங்க வந்து உட்கார்லங்க. அல்லேலூயா. எவ்வளோ உதவிகள் இருந்தாலும் சாரிபாத்தில் இருக்கிறதான அல்லேலூயா அந்த விதவிட்ட தான் தேவன் அற்புதம் செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். இந்த வேலூர் பட்டணத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும், எவ்வளோ குடும்பங்கள் இருந்தாலும், அதெல்லாம் விட்டுட்டு தேவன் உன்னை தேர்ந்தெடுத்தாரு. உன்னை சும்மாவா தேர்ந்தெடுப்பார்? சொல்லுங்களேன் பார்க்கலாம். உன்னை சும்மாவா தேர்ந்தெடுப்பார்? அவர் தேர்ந்தெடுத்து நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா 2 படகு இருந்ததுங்க. அந்த 2 படகு, ஒரு படகு தேவன் தேர்ந்தெடுத்தார். அந்த ஒரு படகு தான் சீமோன் இருந்தது. அன்னைக்கு அவன் நினைச்சிருப்பான், இவர் வெறும் அற்புதத்தை மாத்திரம் செய்கிற தேவன்டா அப்படி நினைச்சான். அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் தெரிந்தது, ஆமென், இவர் தான் சர்வ வல்ல தேவன்றது. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் ஸ்தோத்திரம். வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடத்துலதான் உண்டுன்னு சொன்னவர் அது பேதுரு தான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பார்த்தாரு. அவனுக்கு தேர்ந்தெடுக்கும் போது தெரியாது, அவன் ஒரு மீன் பிடிக்கிறவனா இருந்தான். ஆனால் பிறகு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசலதை மேற்கொள்ளாது. ஒருவேளை நீ தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழலை வெறுமையாக்கப்பட்டதா இருக்கலாம், நொறுக்கப்பட்டதா இருக்கலாம், கைவிடப்பட்டதா இருக்கலாம். ஒருவேளை சூழ்நிலை மிகவும் சாதகமா இல்லாம பாதகமான சூழ்நிலை இருக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னை அடைத்து தேவன் ஒருத்தருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் நோக்கி பார்த்துட்டு வா, உனக்குரிய திட்டத்தை தேவன் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இன்றைக்கு வைத்து அவன் நாளை தினத்தை தீர்மானம் செய்து விடாது. இன்னைக்கு நடக்கிற சம்பவங்களை வைத்து நாளை தினத்தை தீர்மானம் செய்து விடாது. இன்றைக்கு ஒருவேளை ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவை தேவன் என்ன பண்ணுவாரு? அவன் நினைச்சு பார்த்திருப்பானா? அல்லேலூயா. பேதுரு நினைச்சு பார்த்திருப்பானா? அன்னைக்கு இயேசுவுக்கு பிறகு நான் தான்டா லீடர். அல்லேலூயா.
இந்த உலகத்தையே அசைக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புத அடையாளங்களை கர்த்தர் அதுக்கு பிறகு இயேசுக்கு பிறகு பேதுரை கொண்டு தேவன் செய்ய தொடங்கிறார். இன்னைக்கு பாருங்க, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு ஆபிரகாமுக்கு சொன்னா, ஆனா என்னைக்கு பரிசுத்தாவிய அபிஷேகம் இவனுக்குள்ள வந்ததோ, அல்லேலூயா, அன்றையிலிருந்து கர்த்தர் இவனுடைய பேரை இந்த உலகம் முழுவதும் பெருமைப்படுத்த தொடங்கினார். அல்லேலூயா. அந்த படகு தாங்க கொடுத்தான். எதை கொடுத்தான்? படகு. அவர் நின்று பிரசங்கம் படுத்து படகு தான் கொடுத்தான். நான் சொல்லுவேன், வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுத்துப்பாரு. வாழ்க்கையில் மேலே 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 உயர்த்திக்கிட்டே போவார். உன் சந்ததி உன் சந்ததி உன் சந்ததி குறித்து ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கார் என்பதை அவன் நீ வர வர புரிந்து கொள்வாய். விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. தாயின் தகப்பனும் எளிமையான சூழ்நிலை பிரதர் சொல்லும்போது என் வீட்டை தான் நினச்சேன். தோத்துரு மாமே மூழ்கெடுத்து கிடுக்கெடுத்து அம்மா எப்படித்தான் இந்த சூழ்நிலை ஆண்டவர் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் அன்றைக்கு வறுமையான சூழ்நிலை, சாப்பாட்டு கஷ்டமான சூழ்நிலை, ஆனால் தேவனோ பெரிய திட்டத்தை பின்னாடி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது வறுமையிலும் கஷ்டத்தில் இருந்தோம். ஆனால் தேவன் என்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, என் வர வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் இந்த வாரம் என்னுடைய அண்ணன் மகன் ஸ்தோத்திரமா, அவனுடைய ஸ்தோத்திரம் பையனுடைய அவன் குழந்தை ஸ்தோத்திரம் பேர் வைக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயமா பாஸ்டர் அப்படிங்களா? விஷயம் ஒன்றும் இல்லை. அந்த பையன் லண்டனில் இருக்க வெள்ளைக்கார பெண்ணை திருமணம் செய்து கிடைத்த வெள்ளைக்கார பையன். கை தட்ட மாட்டோமா? அல்லேலூயா. ஆமாம், வெள்ளைக்கார பையன் அவங்க சொந்தக்கார ஆயிட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொன்னது இன்னைக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கான். கர்த்தருடைய ஊழியத்தை செய்த அந்த குடும்பத்தை தேவன் உயர்த்திட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்ல வரேன், தேவனுக்காக உன் வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுக்கும் போது சும்மா உயர்த்த மாட்டார். இந்த உலகமே அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு தேவன் உயர்த்தி வைப்பார் என்பதை மறந்துடாதே. இப்படிப்பட்ட ரட்சிப்பை குறித்து கவலையற்றவனா இருக்காதீங்க. ஆண்டவர் அனாதி தீர்மானத்தின் பிரகாரம் உன்னை தெரிந்திருக்கிறார். அது நோக்கம் இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உன்னை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கார். அது உன் கண்களுக்கு இப்ப தெரியாது. பேதுருக்கு அன்றைக்கு தெரியாது. நான் படகு தான் இடம் கொடுத்தேன். அல்லேலூயா. அவர் இவ்வளோ மீன் கொடுப்பார் தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற கடவுள்கள்லாம் நீ அதெல்லாம் கொடுத்தாதான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவோம். இல்ல, இதை பண்ணாதான் ஆசீர்வாதம், பரிகாரம் பண்ணாதான் ஆசீர்வாதம். நம்ம ஆண்டு ஒரு பரிகாரம் கேட்டாரு. அல்லேலூயா. எதை கேட்கிறாரு? இல்ல, நான் வெளியே ஊழித்து போட்டேன். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. கேட்கவில்லை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. அல்லேலூயா. கொஞ்சம் தாங்க வாழ்க்கையில் அவருக்கு எண்ணத்தை சிந்தையில வாழ்க்கையில் இடம் கொடுத்துப்பாரு. அவர் உன்னை உயர்த்துகிற விதமே வித்தியாசமா இருக்கும். சில பேர் பாதி இயேசுவுக்கு மீதி உலகத்துக்கு. சொல்லுங்க, சில பேர் எதை கொடுப்பாங்க? தோத்திர 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 தோத்திர. சர்ச்சுக்கு வந்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வீட்டுக்கு போனால் சினிமா போடும், அந்த படம் இது போனால் ரிப்போர்ட் அதை பாடு, கட்ட வார்த்தை பேச, சண்டை போடு, குஸ்தி போடு, மஸ்தி போடு. அப்போ மறுபடியும் அல்லேலூயா 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 தோத்திர தோத்திர. மறுபடியும் போனால் போய் பேசி ஏமாத்து பத்திராட்டம் பண்ணு, அதை வாங்கி இதை வாங்கி அப்படி பண்ணி பண்டு பிடிக்க வந்தால் அல்லேலூயா. இந்த பாதி பாதி, இந்த பாதி கிறிஸ்தவா. அல்லேலூயா. நேற்று தினத்திலையும் முந்தின நாள் தாங்க தியானித்த ஒரு வசனம் இருக்குது. எனக்கு உள்ளத்தை ரொம்ப டச் பண்ண ஒரு வார்த்தை. நேற்று பைபிள் ஸ்டடியிலையும் பைபிள் ஸ்டடியில் தான் நினைக்கிறேன். பைபிள் ஸ்டடியிலையும் நேற்று உபவாசத்தை அதை பற்றி பேசணும். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். யோவான் 17:16. நான் உலகத்தான் அல்லாதது போல. பைபிள் ஸ்டடிக்கும் யாரும் வார்த்தை கிடையாது, கொஞ்சம் பேர் தான் வார்த்தை. பாசியும் பிறகு நிறைய பேர் கொஞ்சம் பேர் வார்த்தை. எங்களுக்கு தான் உலகம் இழுக்குதா, இழுக்குது இழுக்குது இழுக்குது, அது சுண்டுதும் தெரியாது. அல்லேலூயா. பாருங்க, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நீங்களாம் உலகத்தார் அல்லவா? இல்ல பாதி உலகம் பாதி இயேசுவா? இயேசு சர்டிபிகேட் கொடுக்குற சீசைகளை பற்றி, நான் உலகத்தான் அல்லாதது போல
அவர்களும் யார் கிடையாது. உன்னை பத்தி சொல்ல முடியுமா? உங்களை பத்தி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? 100க்கு 100 உலகத்தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? வேதம் சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்காத, இந்த உலகத்தான் போல இருக்காத, நீ வேர் பிரிக்கப்பட்டவள். சிந்தையிலே, பேச்சிலே, செயல்ல, உடையிலே, நடையில. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் மாடர்னா ட்ரெஸ் பண்ண ஆசைப்படுறாங்க. மாடர்னா மேக்கப்பு பேக்கப்பு. அல்லேலூயா. நிறைய பேர் பட்டி பார்க்காம நிறைய இடத்துல இருக்கதே கிடையாது. என்ன படத்தில் டிங்கரிங் பண்ணி பட்டி பார்த்து, ஒரு பொண்ணு பட்டி பார்த்துலாம் ஃபோட்டோ எடுத்து ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சாரி, பொண்ணு பார்க்க அமிச்சிட்டாங்க ஃபோட்டோ. அந்த பொண்ணு பார்த்து அடாடாடாடா, என் வாழ்க்கையில் இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு பார்த்ததில்லன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பார்த்து ஓகேன்ட்டான். அப்புறம் கல்யாணத்து அன்றைக்கி தான் வந்தான், முன்னாடி கூட வரல. கல்யாணம் மேடையில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. மேடையில் முடிஞ்சிச்சா, அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்டு. அது எல்லாம் முடிஞ்சு காலையில் ஒருத்தவங்க வந்து எழுப்புது, ஏங்க காப்பி அப்படின்னு. இவன் காப்பி வாங்கி கொடுத்துட்டு, ஏய் அதிரிப்பிட்டான். ஏய் யார் உள்ளே வந்தது? நீ ஏதான் என் ஒய்ஃபு. நான் தாங்க ஒய்ஃபு. நான் தான் ஒய்ஃபா? நேற்று சகப்பா இருந்தா? இல்லைங்க மேக்கப் பண்ணி. மேக்கப்பா? அது மேக்கப் கருப்பாக இருக்கிற ஆள் மேக்கப் பண்ணி சகப்பா பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. காலையில் மூஞ்ச கழுவிட்டு இந்த அம்மா டீ எடுத்து வந்தா எதா ஆவாங்க? அவ தான் காணுமே. அல்லேலூயா. டைவர்ஸ் ஆகி போச்சு. நடந்த விஷயம் எனக்கு காமிச்சு, பொண்ணை காமிச்சு சகப்பாது சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு டைவர்ஸே பண்ணிட்டான். இன்னைக்கு மேக்கப்பு பேக்கப்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. நிஜத்துக்கு தான் மரியாதை, போலிக்கு என்னைக்கும் மரியாதை கிடையாது. நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல. உலகத்தான் போல இருக்காதுங்க. உலகத்தான் வாடுவது போல வாழாதீங்க. வேர் பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறோம். உன் நடையிலே, செய்கையிலே, பேச்சிலே, சிந்தையிலே அவன் தான் தூய கிறிஸ்தவன். அல்லேலூயா. சத்தமே வரலையே. அல்லேலூயா. கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ்கிறவன் தான். அப்படி வாழாம வெறும் பேருக்கு கிறிஸ்தவன் இடத்துல பிரயோஜனமே கிடையாது. அல்லேலூயா. வேர் பிரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமா, அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம கடந்து போயிடலாம். ஆண்டவர் வெறுமையானதை நிரப்புகிறார், பயப்படாது. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். வேகமாக நான் போயிடுறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரூத்தின் புத்தகத்தில் படித்தோம், 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். மறுபடியும் வாசிங்க பாருங்க. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாரும் அறிவார்கள். நல்லா கவனிங்க. உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ பயப்படாதே என்ற சொல்லுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? பேக்ரவுண்டு இவ குணசாலிங்க. இவட கேரக்டர் பார்க்கறான் போவாசு. இவள் வந்த பத்தி கேள்விப்பட்டான். இவன் மாமியார் கூட வந்துட்டான். என்னடா வித்தியாசமா இருக்கிறாள் இவ? யோசிப்பான், காதல பேசியிருப்பாங்க. நாளடைவில் நாடு சுவாபத்தை பார்க்கறான், அவளை பத்தி கேள்விப்படுறான். அல்லேலூயா. குணசாலி. குணசாலி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அந்த 2ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், ரூத் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு போவாஸ் பிரதி உத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. விவரமாய் அவன் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவனுடைய கேரக்டர் என்ன? நான் சொல்ல வரேன், உன்னுடைய உயர்வுக்கு பின்னாடி ஒரு காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார், உன்னுடைய குணம். அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆதியாம் புத்தகத்தில் வாசிக்கும் போது நம்ம வாசிக்க வேண்டாம், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியாக இருந்தான். குணசாலினா பெண்கள் மாத்திரம் இல்லை, ஆண்களும் கூட. உன்னுடைய குணம் எப்படி இருக்குது? அல்லேலூயா. ஆமென். உன்னுடைய குணம், உன்னுடைய கேரக்டர் எப்படி இருக்குது? அது பேசப்படணும். அல்லேலூயா. அந்த குணம், இந்த மகளுடைய குணசாலியா இருந்ததுனால தான் போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொண்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். நீ உன்னுடைய மாமையா இருக்கும், நீ விட்டு வந்த ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இவங்க செய்யற காரியத்தை ஊரெல்லாம் பேசுறாங்கம்மா உன்னை பத்தி. நம்மளாம் பேசுறாங்களா? நம்ம கேரக்டர் பத்தி சொந்தக்காரர் பேசுறாங்களா? நம்ம வீட்டார் பேசுறாங்க. நம்முடைய சுபாவம் என்ன, நம்ம கேரக்டர் என்ன? ஐயோ அவளா வாய் குத்துற போற, மாட்டிக்குவே, ஐயோ கோபக்காரி,
ஐயோ அவன் வர பட்டு பட்டுன்னு வச்சிடுவான், பேசிடும் போதே தட்டிடுவான். இல்லை, நம்முடைய சுபாபத்தை பற்றி கேட்கணும். அல்லேலூயா. ஐயோ இதெல்லாம் கரெக்டாங்க. ஆனால் கோவம் வந்தால் மனுஷனாக இருக்க மாட்டாருங்க, மூக்குக்கு மேலே வருங்க. ஏன் இது பேர் யார்? நம்ம கிறிஸ்தவங்க. அல்லேலூயா, தோத்திரம். அல்லேலூயா. இது பாரு, சில பேர் சொல்லுவாங்க டயலாக், பைபிள் எடுத்துக்கிறேன்னு பார்த்துக்கிறேன், இந்த பைபிள் எடுத்துட்டேன்னு பார்க்குறேன். இதெல்லாம் நான் யார் தெரியுமா? பைபிள் எடுத்தா பாஸ்டர், பைபிள் வச்சா ரவுடி. ஒருத்தர் சொன்னார் என் காதல் கேச்சு, நான் கத்தி எடுத்தான் ரவுடி. சுபாவம் மாறல. அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. உன்னுடைய உயர்வு வேண்டுமானால் நீ குணசாலியா இருந்தா தான் நீ அடுத்த உயர்வுக்கு மேல போவ. அல்லேலூயா. உன்னை பற்றி பேசணும், சொந்தக்காரர் பேசணும். ஐயோ அந்த வீட்டுக்கு போனாங்க, அடாடாடா குணசாலியான பொண்ணு, ஓடியாந்து எங்களை கவனிச்சாங்கப்பா. அவங்க பொண்ணு ஒன்று பெற்று வச்சுக்கிறாங்க, தண்ணி குடிக்கிறியா, டீ குடிக்கிறியா, காப்பி குடிக்கிறியா, பூஸ்ட் குடிக்கிறியா, ஆளு குடிக்கிறியா, அப்படியே விசாரிச்சாங்க. யார் சொல்லணும்? சொந்தக்காரர் சொல்லணும். அல்லேலூயா. வந்தவங்க சொல்லணும், பார்க்கறவங்க சொல்லணும், உங்களுடைய குணம் எப்படி இருக்கிறது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது அழகாக, ரொம்ப நேர்த்தியா. நீதிபதி புத்தகம் 31ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அந்த மைக்கு கொஞ்சம் கரைச்சி கொடுத்துருங்க. அவருடைய விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்தது. பாரு, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அந்த விலைய விளக்கரையும் போடுறாங்க, முத்தை விட உயர்ந்தது. முத்தியாங்க முத்து எடுத்தாங்க, கடலுக்கு உள்ள போய் அது முத்து சிப்பிலாம் பிரிச்சு பார்த்து எதுல முத்து இருக்குது கண்டுபிடிச்சி முத்து இருக்கிறத பார்த்து தூக்கிட்டு வரணும். அது வரணும், உயிர் இருக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முத்துக்கு தூத்துக்குடியில் போயிட்டு முத்து குளிக்கிறன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த உள்ள போயிட்டு முத்து எடுக்கும்போது ஸ்தோத்திரம் சாதாரணமாக உயிரே போயிடும், மூச்சு அடக்கணும். உள்ளே போய் அடியில் போய் கடலுக்கு உள்ளே போயிட்டு மூச்சை பிடிச்சிக்கிட்டு, இப்போ தான் மூக்குக்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க, அப்பெல்லாம் கிடையாது. ஸோ உள்ளே போய் மூச்சை பிடிச்சி அதை எடுத்து அதை கொண்டு வந்து தான் விற்பாங்க, விலை அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்ல வரேன் குணசாலியான ஸ்திரீ. அல்லேலூயா. உங்களை பற்றி குணசாலின்னு யாருன்னா சொல்கிறாங்களா? பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும். ஆண்களை பற்றி சொல்கிறாங்களா? ஐயோ நல்ல தங்கமான குணசுங்க சொல்லுவாங்களா? ஒருவேளை இதுவரை சொல்லலாம், இனியா சொல்லத்துக்கு சான்ஸ் கொடுங்க. அல்லேலூயா. அவள் விலை முத்துக்களை பார்க்கணும், உயர்ந்தது. ஸ்தோத்திரம். அதே ஸ்தோத்திரம். மாமன் பேச நீதிமொழி புத்தகம் 31:29 வாசிக்கலாம். அநேக பெண்கள் குணசாலிகளா இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்ந்தான். பாருங்க, அவன் சொல்றான், வீட்டுக்காரன் மனைவியை புகழ்றான். என்ன தெரியுமா? ஐயா எவ்வளோ பெண்ணை பார்த்துருப்பா, குணசாலி. ஆனா அவளை விட மற்றவங்களை விட நீ ரொம்ப ரொம்ப சூப்பர்னா. யார் நம்ம வீட்டுக்காரங்க வாழ்த்து இருக்கிறாங்களா? வாழ்த்தினா உங்கள் வாயை திறந்து சொல்லலாம். அல்லேலூயா. உங்களுக்கு சர்க்கரை போட்டு அனுப்புகிறேன். ஒருத்தர் கை அரைக்குறையா தூக்குறாங்க, நல்லா தூக்குறாங்க. அல்லேலூயா. வீட்டுக்காரா இருக்கட்டும், அது சொந்தக்காரா இருக்கட்டும், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்டா? பாருங்க, நிறைய பெண்கள் இருந்தாங்க, ஆனா உன்ன மாதிரி ஒரு குணம் இல்லைங்க. அல்லேலூயா. நம்முடைய கேரக்டர் தாங்க பேசும். நம்ம என்ன நடவடிக்கை இருக்கிறோம் அதுதான் தேவனுடைய பார்வை விலையேற பெற்றதா இருக்கும். அல்லேலூயா. அவன் குணங்களை குறித்து பார்க்கும்போது குணசாலியான ஸ்திரீ, நற்குணசாலி, துர்குணம், சாந்த குணம், உத்தம குணம், மிருக குணம், உதார குணம், தயார குணம், சற்குணம், 9 குணம் இருக்குதுங்க. அல்லேலூயா. இதில் இன்னொரு குணம் இருக்குது, என்ன தெரியுங்களா? சாந்த குணம். என்ன குணம்? என்ன குணம்? சாந்த குணங்க. அல்லேலூயா. ஆமென். இவர் சில பேர் பாருங்க, என்னை சீண்டாத, நான் சாது, மிரண்டா காடு கொள்ளாது, நான் சாது தான். அல்லேலூயா. எங்கங்க வேதத்தில் சொல்லப்பட்ட சுபாவத்தை தேட வேண்டியதா இருக்குது. சுபாவங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இவள் அந்த போவா சொல்றான், நீ குணசாலி என்பதை ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. ஐயா அல்லேலூயா. உடைய கேரக்டர் அங்க பேசுறாங்க. நீ பணக்காரி என்பதை பேசுகிறார்கள், நீ புத்திசாலி என்பதை பேசுகிறார்கள், நீ நன்றாய் படிப்பாளி என்பதை பேசுகிறார்கள். நீ அப்படியே பேசினாக்கா அப்படியே அருமையா திறமசாலி என்பதை பேசுகிறார்கள். இல்லைங்க, குணசாலி. ஆமென். வேதம் சொல்லு, குணசாலியனை ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? பாருங்க, கர்த்தர் பார்த்தாரு அவருடைய கேரக்டரை. ஸ்தோத்திரம். ஆமென். தாவீதை
ரூத்தின் வயிற்றிலே பிறக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தார். இயேசுவை ரூத்தின் மூலமாய் வருகிற அந்த வம்ச அட்டவணையிலே இந்த ரூத்தின் பெயரை சேர்க்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் வந்தவுடைய வாழ்க்கை செழிப்பாய் மானது காணோம். குணங்க, உங்க குணம் எப்படி இருக்குது? உங்க கேரக்டர் எப்படி இருக்குங்க? நீ உயர்த்தப்பட வேண்டுமானால் உன்னோட குணத்தை கொஞ்சம் மாத்திக்க. அல்லேலூயா. அன்புள்ளவளா இரு, சாந்தமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு பாட்டு அடிக்கடி பாருவேன். சாந்தியக்கா பேரு, சண்டைகள் உன்ன போல யாரு, சமாதானம் பேரு, கோபம் கொண்ட முகத்தை பாரு, தேவ கோபம் மீறும் உன்ன மனச மாத்த பாரு, ஐயோ நரக காட்சி பாரு. பேரு சாந்தியக்கா, அமைதிக்கு பெயர் தான். ஆனா சண்டையில பார்க்கணுமே சாந்திய. சாந்தியக்கா பாரு, சண்டைகள் உன்ன போல யாரு, அடுமண்ணம் வந்த சண்டை விட மாட்டேன், வம்புக்கு சண்டை போக மாட்டேன், டைலாக்லாம் விடுவாங்க. ஏன்னா ஒரு நான் சர்ச்சைக்கு போறேன்னு பார்த்துருக்குறாங்க, இதெல்லாம் உன்னை நான் கழிச்சிடுவேன். சாரி தப்பா பைபிள் எடுத்துட்டு பார்த்துருக்குறேன். அப்படி சுபாவங்கள் சில நேரத்தில் மறைஞ்சிருக்கும். அதெல்லாம் ஒடித்து அடித்து உனக்கு குணாதிசயங்கள் வெளியே வர வேண்டும். அல்ல அல்லேலூயா. நல்லா கவனிங்க. என்னாகும் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். என்னாகும் 12:3. சீக்கிரம் முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. என்னாகும் 12:3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். ஏங்க அவனுடைய தொடக்கம் எப்படி இருந்ததுங்க? மோசேயுடைய தொடக்கம் எப்படி இருந்ததுங்க? அவன் கோபக்காரன். ஒரே ஒரு அடியில் அடிச்சு ஒருத்தன் சாவேச்சிட்டான். ஆனா தேவனோடு கூட நடக்க நடக்க நடக்க, வேதத்தை படிக்க படிக்க படிக்க, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க சுபாவம் மாறணும். ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. பூமியில் இருக்கிற எல்லா மனுஷரும், சகல மனுஷரிலும் சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். எப்படி தானா? மோசேவான் எப்படி இருந்தான்? சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். பிலிப்பியர் 4:5 வாசிக்கலாம். உங்க சாந்த குணம் எல்லாருக்கும், உங்க கோப குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. உங்க சண்டை குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க கடவுது. உங்களுக்கு விட்டு கொடுக்காத குணம், பொறாம குணம், எரிச்சல் குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதுங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. சபைக்கு வரவங்களுக்கு தெரியணும். உங்க வீட்டுல குடியிருக்கிற ஆட்களுக்கும் தெரியணும். நீ வேலை செய்யற இடத்துலயும் தெரியணும். நீ போகிற இடத்துல தெரியணும். அல்லேலூயா. உன்னுடைய சாந்த குணம் எல்லா மனிதனுக்கும் தெரியணும். அல்லேலூயா. தெரிஞ்சுக்கிறோமா? ஆமென். எப்போ இப்படி தெரிந்து கொள்ள முடியுமா? எப்போ தெரியுமா உருமாறும்? எப்போ தெரியுமா குணம் மாறும் தெரியுங்களா? வாசிக்கலாம் கடைசி வசனம், அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நல்ல குணசாலிகளா. இந்த வேதத்தை நீ படிக்க 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 உன்னோட குணம் மாறிடுங்க. இவர்களை பார்க்கலும், தெசலோனிக்கேயில் உள்ள சபையாரை பார்க்கலும், ஸ்தோத்திரம், இந்த பெரையா சபையார் நல்ல குணசாலிகளாய் மாறினார்கள். அல்லேலூயா. இந்த வேத வசனம் உனக்குள்ள வரும்போது சொல்லும். அல்லேலூயா. அவன் எஸ்ரா என்பவன், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் பின்பு உபதேசிக்கவும் தன் இருதயத்தை என்ன பண்ணிதானா? பக்குவப்படுத்தினான். உன் இதயம் பக்குவமா மாறும். மோசே கோபம் உள்ள வந்தான். அவன் அடித்த போது ஒரு ஆள் சாகடிச்சிட்டான். ஆனால் நாள் ஆக ஆக கர்த்தர் அவனை கொடுத்து சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. மோசேவன் பூமியில சகல மனிதரும் சாந்த குணம் உள்ளவன். அல்லேலூயா. இங்க போமா சர்டிபிகேட் கொடுக்கிறான். அவன் நீ குணசாலி என்பதை ஊரெல்லாம் பேசிக்கிறாங்கம்மா. அதனால தான் அவனை கல்யாணம் பண்ண போறேன். நீ விதவியாண்டா கூட பரவாயில்ல, நான் மறுமணம் செய்து கொள்கிறேன் சொல்லி அவன் வாழ்க்கையை ஒளியேற்றிட்டான். கண்களை மூடுமா, நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைசலா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். தேவன் உன்னை, ஆமென், நீ பயப்படாது, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உன்னை பார்த்து சொல்றார், நீ பயப்படாது, உனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். ஆமென். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சேட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு
அவரால் நிறைவான பலன் உண்டாவதாகன்னு சொல்லி வாழ்த்தினான். அவர் அடைக்கலத்துல வந்த உனக்கு குறைவான பலன் அல்ல. அவன் வெறுமையாய் வந்த இந்த நகோமி, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, இந்த நகோமி சொல்றாங்க, என் வாழ்க்கை கசப்பாய் போயிற்று, கர்த்தர் என் வாழ்க்கையை வெறுமையாய் மாற்றி விட்டார். அல்லேலூயா. ஆனால் இயேசு கர்த்தரதை பார்த்தார். அல்லேலூயா. ரூத்தின் மூலமாய் அந்த மகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருந்தார். அவன் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச அவன் வாழ்க்கை, அல்லேலூயா, ஒரு சிரிப்பை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து சொந்தனே, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி முகழ்ந்தனே, ஆனாலும் உந்தன் கரம் என் வாசிங்க, பாடுங்க. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இனி என்றும் விரும்புவதில்லை என்று சொல்லி இழந்தனே, ஆனாலும் உன் கண்டவிதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் உம்பொருளுக்கு உரியதே, ஆனாலும் இந்த கரம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் உம்பொருளுக்கு உரியதே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன், குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே, ஆனாலும் உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உன்னுடைய நிலைமை அறிந்திருக்கிற தேவன், கசப்பான வாழ்க்கை, மோவாபு ஸ்திரீ என்று சொன்னால் சபிக்கப்பட்ட இடம், புறஜாதியா, அல்லேலூயா, கசப்பான காலங்கள், வறுமையாக்கப்பட்ட நேரம், ஆனாலும் அவருடைய உயரிய சிந்தை, உயரிய எண்ணம், உயரிய குணாதிசயங்கள் அவளை பார்த்து உயர்த்தி வைத்தது. அல்லேலூயா. நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய உறவுகள் நம்மளை பற்றி என்னெல்லாம் பின்னாடி பேசுவாங்க, நம்முடைய கேரக்டரை பற்றி நம்ம சொந்தக்காரருக்கு என்னெல்லாம் பேசுவாங்க, ஐயோ அவர் மோசமானவன், அவ மோசமானவன், விட்டு கொடுக்க மாட்டான், கொடுக்கிற குணம் கிடையாது, அவன் ஸ்தோத்திரம், அவன் சுயநலவாதி, இப்படிலாம் பேசுறாங்களா? இல்லை, குணசாலி, அவன் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். நம்ம பிள்ளைகள் நமக்கு ஸ்தோத்திரம், பிள்ளைகள் நமக்கு நம்ம வீட்டில் வேலை செய்யறவங்களா இருக்கிறாங்களா? நம்ம பெற்ற பிள்ளைங்க உங்களுக்கு உதவியா இருக்கிறாங்களா? வீட்டு வேலை செய்து அப்பாவுக்கு உதவி செய்யணும், அம்மாவுக்கு உதவி செய்யணும்னு அந்த குணசாலியான ஸ்தோத்திரம் ஒரு எண்ணம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதா? ஒருவேளை இதுவரையிலும் இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் எதெல்லாம் துர்குணமா இருந்தனோ, மிருக குணமா இருந்தனோ, அதெல்லாம் மாற்றி என்னை குணசாலியாய் மாற்றுங்க, குணசாலனாய் மாற்றுங்கன்னு ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? சாந்தமா நமக்காக ஜெபிப்பாங்க, பிறகு பந்தியிலே நாம் பங்கு பெறுவோம். மைக்கு
ஜீசஸ். மகிமை மாட்சிமை நிறைந்த ஜீவாதிபதியே, இந்த நாளிலும் உம்முடைய அழகான கண்கள் எங்களை கண்டபடியினாலே எசப்பா கொடான கோடியின் நன்றி. எந்தெந்த காரியங்களிலே எங்கள் படகு காலியாக இருக்கிறது, எதிலே நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை அறியாமல் ஒரு வேளை இருந்திருக்கலாம், ஏன் என்று கேள்வி கேட்டு கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் உன்னதத்திலிருந்து ஒரு நல்ல பதிலை, தெளிவை நீர் கொண்டு வந்த தயவுக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் செய்யாததினால் அல்லவோ தகப்பனே, கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல ஆண்டவரே, அதை செயல்படுத்தி உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழக்கூடிய ஒரு உன்னதமான ஆண்டவரே, ஒரு உபதேசத்தை, ஆலோசனை இந்த நாளிலே கட்டளையிட்டீரே தகப்பனே. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி, கொடான கோடி நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகளில் கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, பின்னணையத்திலே இருக்கிற எங்களுடைய குணம் எப்படிப்பட்ட குணம் என்பதையும் ஆண்டவரே விவரித்து சொன்ன தயவுக்கு நன்றி. எங்களிடத்தில் காணப்படுகிற தகாத குணங்கள் அப்பா, ஆம் தகப்பனே, கடின குணம், மிருக குணம், கலக குணம், ஆம் தகப்பனே, இப்படி எத்தனையோ குணங்கள் அப்பா இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு ரட்சிக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே. ஆவியானவர் எங்களுக்குள் வந்து எங்களுக்கு நல்ல சாந்த குணத்தை தாரும் தகப்பனே, நற்குணத்தை தாரும் தகப்பனே. எல்லாராலும் புகழப்படுகிற குணாதிசயத்தை உடையவர்களாக எங்களை நீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அனுப்பும்படி செபிக்கிறேன் அப்பா. திரும்ப திரும்ப இந்த நாளின் இந்த உன்னதமான செய்திக்காக கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் அப்பா உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய பந்தியிலே பங்கெடுக்க போகிறோம். எப்படிப்பட்ட குணமாய் நாங்கள் இருக்கிறோம், கொடுக்கப்பட்ட இந்த நேரத்திலாவது எங்களை நாங்கள் உய்த்து உணர்ந்து ஆராய்ந்தப்பா, அதற்கு எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறேன். இந்த உன்னதமான வார்த்தையை கொண்டு வந்த ஊழியக்காரை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாயப்பா சபை மக்கள் பூரணமாகும்படிக்கு, நித்தியத்தை சுதந்திரத்து கொள்ளும்படிக்கு கிருபை பாராட்டும்படிக்கு செபிக்கிறோம். நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென் ஆமென். பேசல ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் வந்திக்கு ஆயத்தப்படுவோம். ஸ்தோத்திர ஞானஸ்தானம் எடுத்தவர்